ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சைடு எடுத்து அதே மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு உள்ள எக்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு சென்டர் மடிச்சுக்கோங்க. இந்த எண்டும் இந்த எக்ஸ் முடிகிற இடமும் கரெக்டாக இருக்கணும். அது சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த 2 பகுதியும் அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கீழே இருக்கிற இந்த பகுதியை இந்த ட்ரையாங்கிள் முடிகிற இடம் வரைக்கும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர், நமக்கு சென்டர் லைன் தெரியலைன்னா இந்த மாதிரி இப்படி மடக்கி விட்டால் போதும் லைன் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடக்கி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு மடக்கி விடும்போது நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குதா? இனி இந்த பேப்பரை திருப்பிக்கலாம். திருப்பும்போது நமக்கு சென்டர் தெரியல, அதனால் இந்த மாதிரி ஒரு மடிப்பு போட்டுப்போம். அதுக்கப்புறம் சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நிமித்திக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியும் மடித்து விட்டுக்கணும். மேலே பார்த்து ரெண்டு சைடாக அதே மாதிரி பண்ணணும். இதை உள்ளே பார்த்து மடித்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ட்ரீ மாதிரி ஒரு இது கிடைக்கும். பார்த்திங்களா, நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீ மாதிரி தெரியும். இனி இந்த இந்த மேலே இருக்கிற அந்த முனைப்பகுதி ட்ரையாங்கிளோட அந்த ஒரு கார்னர் வந்து 2 கார்னர் இருக்கிறதுக்கு சென்டரில் வரணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி இருக்கா? இனி இதை ஒரு பொசிஷனில் பிடிக்கணும். சரிவாக வச்சுட்டு
இதில் ஒரு லைன் வருது பார்த்திங்களா, இது பின்னாடி போகணும். அதுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த லைன் முடிகிற இடத்துல அப்படி அழுத்தி பின்னாடி கொடுக்கணும். பின்னாடி தேய்ச்சி விட்டுறணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அந்த முக்கு வந்து அப்படி வளைஞ்சி நமக்கு ஒரு போட்டோட ஒரு எண்டு மாதிரி கிடைக்கும். அதை பின்பக்கமாக தேய்ச்சி விடணும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் நம்ம இப்போ பண்ண மாதிரியே பண்ணிக்கணும். சரிச்சு பிடிச்சிட்டு அந்த லைன் இருக்கிற பகுதி அப்படி உள்ளே லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி விடணும், உள்ளே போகிற மாதிரி. பார்த்திங்களா, இந்த மாதிரி பின்பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். இந்த சென்டர் வரைக்கும் அதில் ஒரு லைன் இருக்கும், அது வரைக்கும் மடிச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் இடையில பண்ணாமல் விட்ருக்கோம், அதை நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இப்படி இருக்கா, இதை நிமித்திட்டு நம்ம இந்த பகுதியை ஒருக்க மடக்கணும். அதை நம்ம மடக்கலை, நம்ம இப்போ மடக்கிக்கலாம். இப்போ நமக்கு அந்த லைன் தேவை, அதுக்காக தான் நம்ம அதை மடக்கணும். பழைய ஸ்டெப்பு கொண்டு வந்தாச்சு. இப்போது அந்த மடக்கின பகுதியை அப்படியே அந்த லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணால் அது வளையும். பெண்ட் பண்ணி உள்ளே விட்டுக்கணும். அது அழகாக வளைஞ்சி இருக்கும் உள்ளே. பார்த்திங்களா, அதை அப்படி வளைச்சி அந்த பகுதியில் உள்ள விட்டுட்டேன். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணணும். அதனால் நீட்டாக தேய்ச்சி கரெக்டாக அது உள்ளே விட்டுக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இந்த விரல் வச்சு இலக்குனா அதில் ஒரு பகுதி வரும். பார்த்தீங்களா, இதை எடுத்து விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பகுதியெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கணும். என்ன ஒரு பகுதி வெளியே இருக்குல்ல, இதை வந்து உள்ளே எடுத்து விட்டுக்கணும். அந்த வளைவுக்கு உள்ளே வர மாதிரி, இந்த கார்னர் பகுதி இந்த வளைவுக்கு உள்ளே வர மாதிரி.
உள்ளே விட்டுட்டேன். எங்கேயாவது சுருக்கங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம நல்லா நீட்டாக பார்த்துக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் இந்த கார்னர் இந்த பின்னாடி பகுதியில் இந்த லைன் வார மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். அந்த இடத்த கொஞ்சம் அமுக்கி விடணும். அப்போ நமக்கு அதில் அந்த இடத்துல ஸ்கொயராக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, அதுக்காக நன்றி. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ டியர்.